ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் புல்லட்டின் எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். புல்லட்டின் அப்படின்னா நம்ம சொல்ல நினைக்கிற விஷயத்த பாயிண்ட்டாக ஃபில் பண்ணுறது தான் புல்லட்டின். இப்போ நான் கலர்ஸ் எல்லாம் வச்சு ஒரு புல்லட்டின் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த புல்லட்டினை எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஹோமில் பேராகிராஃப்ன்ற சப்மெனுவில் ஃபஸ்ட்லேயே இருக்கும் புல்லட்ஸுன்ற ஹெட்டிங்கோட, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ண புல்லட்டின்ஸ் அதில் இருக்கும். இல்லை இது இல்லாமல் எனக்கு வேறு புல்லட்டின் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஃபைன் புல்லட் நியூ புல்லட்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் சிம்பிள், பிக்சர், ஃபாண்ட்டுன்னு 3 ஆப்ஷன் இருக்கும். கீழே அலைன்மெண்ட் எப்படி இருக்கணுன்றது ஆப்ஷன் இருக்குது. கீழே நீங்கள் ப்ரிவியூ பண்ணிக்கலாம். நீங்கள் கொடுக்குற புல்லட்டினோட எக்ஸாம்பிள் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சிம்பிளில் நிறைய சிம்பிள்ஸ் இருக்கும். டிசைன்ஸ், நம்பர்ஸ், ஆரோ, கிளாக், நிறையா சிம்பிள்ஸ் இருக்கும். உங்களுக்கு என்ன சிம்பிள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சிம்பிளை நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த சிம்பிள்ஸ் வேணாம் எனக்கு பிக்சரில் கலர்ஃபுல்லாக வேணும்னு நினைக்கிங்க, பிக்சருன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கோன்னு கொடுங்க. கோ கொடுத்துட்டிங்கன்னா நிறையா கலர்ஃபுல்லான சிம்பிள் பிக்சர்ஸ் நிறையா வரும். அதில் நீங்கள் எது வேணும் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ நீங்கள் கொடுக்குற புல்லட்டினோட கலர் எப்படி இருக்கணும்னு கலர் வித்தியாசமாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபாண்ட்டுன்ற ஆப்ஷன் போங்க. அதில் நிறையா டிசைன்ஸ் இருக்கும். நீங்கள் கொடுத்துருக்குற இல்லை திரும்ப சேஞ்ச் பண்ணணுன்னாலும் நீங்கள் ஃபாண்ட்டுன்ற ஆப்ஷனில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபாண்ட்டோட ஸ்டைல் ரெகுலராக, போல்டு, இட்டாலிக் எதுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சைஸ் அதுக்கு எப்படி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைஸு கொடுத்துக்கலாம். ஃபாண்ட்டோட கலர், ஃபாண்ட் அண்டர்லைனாக வேணும்னா அண்டர்லைன் கொடுக்கலாம். இல்லை வேணான்னு நினச்சிங்கன்னா நோன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இல்லை அண்டர்லைன் கொடுக்கணும் அப்படின்னா அண்டர்லைனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த அண்டர்லைனுக்கு பிளாக்காக வேணாம் கலர்ஃபுல்லாக வேணும்னு நினச்சிங்கன்னா கலர் கிளிக் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ கொடுத்த புல்லட்டின் நீங்கள் அப்படியே வந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன டைப் பண்ண நினைக்கிறீங்களோ பண்ணிக்கலாம். நான் சும்மா சிம்பிளாக டிஸ்ட்ரிக்ட் நேம்ஸ் மட்டும் கொடுக்குறேன். நீங்கள் அடுத்தடுத்த லைன் வரும்போது என்டர் கொடுத்தீங்கன்னா அடுத்த லைன் சேஞ்ச் ஆனோடனே புல்லட்டின் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். நான் 3 டிஸ்ட்ரிக்ட் நேம் மட்டும் கொடுத்துருக்கேன். டிஸ்ட்ரிக்ட் நேம்ஸ் எல்லாம் இப்போ கலர்ஃபுல்லாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஹோமில் ஃபாண்ட்டுன்ற சப்மெனுவில் நீங்கள் என்ன ஸ்டைல் கொடுக்க நினைக்கிறீங்களோ கொடுத்துக்கலாம். அதோட சைஸ் அது போல்டாக வேணுமா இட்டாலிக்காக வேணுமான்றது கிளிக் பண்ணிக்கலாம். இதுதான் காய்ஸ் புல்லட்டின்ன்றது. நீங்கள் வேர்டோட இந்த புல்லட்டின் இதோட சப்மெனுஸ் இருக்கிற கீவேர்ட்ஸ், பேசிக் வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க்கு தரேன், போய் பாருங்கள். தேங்க்யூ காய்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். பாய் காய்ஸ்.